ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி ஸ்டைலில் டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பிரியாணிக்கு மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறதுன்னா அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் அதிகமாக மட்டன் எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 ஸ்பூன் கல்லுப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். குக்கர் கொஞ்சம் சூடானதும் இது கூட 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இது குக்கர் மூடி போட்டு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் செய்யும்போது ரைஸோட குவான்டிட்டி மட்டனோட குவான்டிட்டி கொஞ்சம் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 4 கிராம்பு, 4 பட்டை, 2 ஏலக்காய், 2 ஜாவித்ரி, 1 ஸ்டார் அனீஸ், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். இதில் பிரியாணி பவுடர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் நம்ம ஸ்பைசஸ் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட 1 பச்சை மிளகாயும் நம்ம அரைச்ச சில்லி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நான் 1 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். நம்ம மட்டன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம். மட்டன் வேக வச்ச தண்ணியிலையும் உப்பு இருக்கும். அதனால் நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் சீரக சம்பா ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு 1/2 டம்ளர் சேர்த்துருந்தேன். இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4லேருந்து 5 ட்ராப்ஸ் வரைக்கும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்தளவுக்கு குக் ஆகிருக்கு. இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுப்பு ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வழக்கமாக தம் போடுற மெத்தடில் நீங்கள் தம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பிரியாணி இந்தளவுக்கு குக் ஆகிருக்கு. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸில் டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.